கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவர் அதிகாரத்துக்கு வரும்போது எல்லாரும் இந்த கவர்மெண்ட் தாங்காதுன்னு நினைச்சாங்க. 4.5 வருஷத்தை ஓட்டினாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் போன பிறகு எதிர்கட்சி ஆனவொன்னா அதிமுக சுக்கலாக உடைச்சு அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்கன்னாங்க. அவரை எதிர்த்து போனவங்க தான் இன்றைக்கி அவர் காலடியில் வந்து விழுந்திருக்காங்களே ஒழிய அவர் ஒன்றும் பின்வாங்கி போகல. கட்சி அதிமுகன்ற கட்சி வந்து எடப்பாடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மைனாரிட்டிஸ் ஓட் அவர்கிட்ட இல்லைன்றது அவருக்கு உங்களையும் என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அவர் அந்த ரிஸ்க் எடுக்கிறார். அப்போ அதை வேறு விதத்தில் மேனேஜ் பண்ண முடியுமான்னு அவங்க பார்க்குறாங்க. மைனாரிட்டிஸ் ஓட்டை திரும்ப அதிமுகவுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்னு எடப்பாடி யோசிக்கவே இல்லை. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்றதே வந்து கொலிஷன் அதாவது வந்து கொலிஷன் பாலிடிக்ஸ் தான். தனியாக யாருமே ஜெயிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விஜய் ஃபேக்டர் இந்த எலெக்ஷனை பெரிய அளவில் பாதிக்கக்கூடும். அதில் எந்த சந்தேகம் வேணும். 2 பேரும் பாதிக்கப்பட போகிறாங்க. திமுக அதிமுகவில் எம்எல்ஏவாக இருக்கவங்க அல்லது எம்எல்ஏவாக ஆவதற்கு ஆசைப்படக்கூடிய பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை விஜய் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலங்க. எதிரின் பலம் தெரியாமல் ஏன்னா அவங்க வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருக்கிறது விஜய் ஃபேக்டர் தான். விஜய் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு, அதிமுக ஓட்டையும் உடைக்கிறாரு. அதிமுகவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தானே சார் அதில்? இல்லை, அதிமுக ஓட்டும் கணிசமாக வெளியில் போகுது. நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் அதிகமாக உடைக்கிறாருன்ற கான்செப்ட் தான் சரியான கான்செப்ட்னு எனக்கு தோணுது. அரசுக்கு எதிரான வாக்குகளை கணிசமான அளவு உடைக்கிறார். பட் சிறுபான்மையின வாக்குகள் அந்த பிளாக் இருக்குல்ல, அது வந்து 80% எனக்கு தெரிஞ்சு 75-80% வந்து அது கண்டிப்பாக வந்து 80%க்கு மேலேயே கூட 80+% திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகும். இந்துக்களே பல பிரிவினரோட வாக்குகளை உடைக்கிறாரு. பரம்பரை திமுக ஓட்ஸை உடைக்கிறாரு. பரம்பரை அதிமுக ஓட்டு கிடைக்கிற இடத்துல டேமேஜ் கண்ட மேனிக்கு உடைக்கிறாரு. அவர் வந்து சகட்டு மேனிக்கு விளாசுறாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திமுக கூட்டணி ஒரு சலசலப்பு இருந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாவேக்கா தனியாக தான் இருந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த அதிமுக கூட்டணி எதுவுமே அதிமுகவுக்கு வராது, கூட்டணி இருக்கான்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில பாஜக உள்ள வந்துருச்சு. பாமக அன்புமணி தலைமையில் உள்ள வருது. வரவே மாட்டான்னு நினைச்ச டிடிவி தினகரனும் உள்ள வந்துட்டாரு. இப்படிப்பட்ட பட்சத்தில் இந்த கூட்டணியினுடைய பலம் எப்படி இருக்குது? எதை நோக்கி போனால் உங்களுக்கு வெற்றி சாத்தியப்படும்? அதிமுக கூட்டணி வந்து பலமிழந்து இருந்தது உண்மைதான். ஏப்ரல் 10ஆம் தேதி 10-11 வாக்கில் வந்து அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை அனௌன்ஸ் பண்ண பிறகு கிட்டத்தட்ட வந்து இந்த ஜனவரி மாதம் வரையில் அவங்களுக்குள்ள பெரிய அளவில் எந்த விதமான முன்னேற்றமும் 8-9 மாதங்களாக இருந்தது. இப்போது செங்கோட்டையன் அதிமுகலேருந்து வெளியில் போனார். ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் என்டிஏ விட்டு வெளியில் போனாங்க. பட் மதுராந்தகம் கூட்டத்தில், பிரதமருடைய மோடி அவர்களுடைய கூட்டத்தில் டிடிவி அவர்கள் மேடையில் ஏறினார். அன்புமணி ராமதாஸ் பாமக உள்ளே வந்தது. பல சிறிய கட்சிகள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அது ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ என்பது ஒரு வலிமையான கூட்டணி. திமுகவுக்கு போட்டி அதிமுக கூட்டணி தான், விஜய் அல்ல என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக கடந்த 1 மாத காலத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏற்பட்ட சம்பவங்கள் 2. ஒன்று, அதிமுக கூட்டணி பலமடைந்து திமுகவுக்கு சமமாக இன்று போட்டியில் களத்தில் நிற்கிறது. கடந்த 4-5 வாரங்களில் விஜயோட சப்போர்ட் பேஸ்ன்னு சொல்லக்கூடியது கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. அவர்களுடைய அசஸ்மெண்ட் படியே வந்து 3-5% விஜயோட அந்த ஒரு ஆதரவு தளம் என்பது சரிய ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட விஜயோட ஆதரவு என்பது குறையவில்லை. ஆனால் கடந்த 1.5 மாத காலங்களாக ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு ஜனநாயகன் படம் பிரச்சனை சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தது. அரசியல் நிகழ்வுகள் எதிலும் கலந்து கொள்ளாமல் அவர் ஒதுங்கி இருந்தது. 10 நாளைக்கு ஒரு தடவை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியில் வருவது, பல பிரச்சனைகளை பற்றி கருத்து சொல்லாமல் இருப்பது, குறிப்பாக திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள், 100 நாள் வேலை திட்டம் போன்ற விஷயங்கள், இவையெல்லாம் சேர்ந்து விஜயுடைய ஆதரவு தளத்தை கீழே சரியாக வைத்திருக்கிறது. அதிமுக கூட்டணி மேலெழும்பி வர ஆரம்பித்திருக்கிறது. இது இப்படியே தொடரும் பட்சத்தில் போட்டி திமுக அதிமுக என்று வந்து இப்படி தான் வந்து நிற்கும் கடைசியில். ஸோ விஜயோட இன்னொரு பெரிய பலவீனம் அவர் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்பதுதான். அவர் கூட்டணிக்கு கூவி கூவி அழைத்தும் யாரும் வரவில்லை. அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகும் யாரும் வரவில்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரும் என்ற இலவு காத்த கிளியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன்,
எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் இறுதியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் என்று தான் நான் நம்புகிறேன். ஆகவே தாவேகாவுடைய இன்றைய நிலை என்பது அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். சிறிய கட்சிகள் கூட அவர்களிடம் இன்று போகவில்லை. ஒரு உறுப்பினர் கட்சிகளாக தமிழ்நாட்டில் சில கட்சிகள் இருக்கின்றன, அந்த கட்சிகள் கூட போகவில்லை. ஆகவே 4 முனை போட்டி உறுதி. 4 முனை போட்டியில் அட்வான்டேஜ் திமுகவுக்கு என்பது தான் காலகாலமாக இருக்கக்கூடிய நடைமுறை. அப்படித்தான் இந்த முறையும் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. நம்பர்ஸில் பிரச்சனை வரலாம், தனியாக 118 வராமல் போகலாம் திமுகவுக்கு. முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி கூட நகரலாம். பட் தனி மெஜாரிட்டி என்று பார்க்கும்பொழுது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, தனித்த பெருங்கட்சியாக திமுக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதிமுக 10 மாதங்களாக தொய்வில் அடைந்த அதிமுக தேர்தல் நெருக்கத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக மேல் எழும்பி வர ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. பல மூத்தவர்கள் சொல்வது போல என்னதான் நீங்கள் புதிய கட்சிகள் பெரும் நட்சத்திரங்கள் வந்தாலுமே கடைசியில் போட்டிட்டு வந்து திமுக அதிமுக தான் வந்து நிற்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதே போல தான் வந்து நிற்குதுன்னா, அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார், ஸ்பாயில் ஸ்போர்ட்டாக இருப்பார். வெறும் திமுக அதிமுக இடையே தான் பெரிய போட்டி இருக்கும். பட் விஜய் உடைக்கிற ஓட்டுகள் வந்து யாரை வந்து ஆட்சியில் அமர்த்த போது, யாரை வந்து எதிர்கட்சியாக உட்கார வைக்க போகுதுன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். விஜயை குறைச்சி மதிப்பிட வேணாம். விஜய் உடைக்கிற வாக்குகள் என்பது ஒரு கணிசமான வாக்குகளாக இருக்கும் என்பதிலும் எனக்கு சந்தேகம் இல்லை. அவர்களுடைய கணக்குப்படி ஓட்டர் ஐடி, ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடியை வச்சு அவங்க கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தவங்க 1,30,00,000 பேர். டூப்ளிகேட்டுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த சாஃப்ட்வேர் அப்படிப்பட்ட. அதில் ஒரு 60% போலாவது 70 லட்சம் ஓட்டு வருதுன்னா அது எந்த ஓட்டு யாருக்கு போகுது? ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக போட்டவங்களா? இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. விஜய் நான் குறைச்சி மதிப்பு இல்லை. பட் விஜய் வந்து இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார்ன்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. பட் அவரால் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியுமானா அதற்கு அறவே வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. 4 கார்னர் ஃபைட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கேன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். பட் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ்? தனியாக திமுகவுக்கு இப்போ 135 இருக்குது, 118 இருந்தால் தனி மெஜாரிட்டி. அந்த 118 வருமா அப்படின்னா அது பதில் கடினம். ஒன்று கூட்டணிக்கு அவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து வரலாம், இல்லைன்னா யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி கூட வரலாம். விஜய் ஃபேக்டர் இந்த எலெக்ஷனை பெரிய அளவில் பாதிக்க போகுது, அதில் எந்த சந்தேகம் வேணாம். 2 பேரும் பாதிக்கப்பட போகிறாங்க. 2 பேரும் நீங்கள் வயிற்றில் நெருப்ப கட்டினிருக்காங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் திமுக அண்ணா திமுகவில் எம்எல்ஏவாக இருக்கவங்க அல்லது எம்எல்ஏவாக ஆவதற்கு ஆசைப்படக்கூடிய பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, சிட்டிங் எம்எல்ஏஸ், அவங்க பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாகவும் இருப்பாங்க, அல்லது அவங்க இல்லாமல் புதுசாக எம்எல்ஏக்கு வரவங்களும் இருப்பாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க 2 பேர்கிட்ட பேசுனீங்கனாலும் அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை விஜய் என்ன பண்ண போகிறான்னு தெரியலங்க. எதிரின் பலம் தெரியாமல் ஏன்னா அவங்க வயிற்றில் நெருப்ப கட்டிட்டு இருக்கிறது விஜய் ஃபேக்டர் தான். ஸோ இது ஒரு வித்தியாசமான தேர்தல் தான். சார், போன நம்ம டாப்பிக்கில் பேசின மாதிரி எப்படி காங்கிரஸ் வந்து விஜயை காரணம் காட்டி டிமாண்ட் பண்ணாலும், அதே போல் அதிமுகவுக்கு விஜய் வருவதனால் சிறுபான்மையினை ஓட்டு வச்சு தானே திமுகவெல்லாம் ஆட்டம் போட்டேன், அதை உடைக்க விஜய் ஒருத்தன் வந்துட்டான். அதை நீங்கள் என்ன உடைங்க ஆட்டம் போடுங்க, நான் என்னுடைய கேம் ஆடுன்ற அடிப்படை தானே அதிமுக கூட்டணி இப்போ ஒரு பக்கம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. மேஜராக இருக்கும்ல அது? இல்லை, அது எனக்கு வந்து சிறுபான்மையின வாக்குகள் அப்படியே விஜய்க்கு போகும்னு தோணலை. ஏன்னா சிறுபான்மையின வாக்குகளை பொறுத்தவரையில் அதில் என்னுடைய கணிப்பு ஒரு 80% குறைந்தபட்சம் வந்து அவங்களுக்கு விஜய் பக்கம் போக மாட்டாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் பட்சத்தில் தொடரும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நாடு முழுவதும் பிஜேபி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ருத்ர தாண்டவத்தை வைத்து பார்க்கும்பொழுது சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடக்குமுறை, வன்முறை, இதை வைத்து பார்க்கும்பொழுது உண்மையிலேயே சிறுபான்மையின மக்கள் மத்தியில் தமிழகத்தில் வந்து ஒரு அச்சம் இருக்கிறது. கண்டிப்பாக அவங்க மத்தியில் ஒரு அச்சம் இருக்குது. அவங்களுக்கு வளர்ச்சி, வேலை வாய்ப்பு இவையெல்லாம் 2ஆம் பட்சம். அவங்களுக்கு உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு வேணும். நிச்சயமாக சிறுபான்மையின மக்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியைத்தான் விரும்புவார்கள். விஜயால் பெரிய அளவில் அந்த ஓட்டை உடைக்க முடியும்னு எனக்கு தோணலை. விஜய் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு, அதிமுக ஓட்டையும் உடைக்கிறாரு. அதிமுகவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தானே சார் அதில்? இல்லை, அதிமுக ஓட்டும் கணிசமாக வெளியில் போகுது. நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் அதிகமாக உடைக்கிறாருன்ற கான்செப்ட் தான் சரியான கான்செப்ட்னு எனக்கு தோணுது. அரசுக்கு எதிரான வாக்குகளை கணிசமான அளவு உடைக்கிறார். பட் சிறுபான்மையின வாக்குகள் அந்த பிளாக் இருக்குல்ல, ஆமாம், அது வந்து 80% எனக்கு தெரிஞ்சு 75-80% வந்து அது கண்டிப்பாக வந்து 80%க்கு மேலேயே கூட 80+% திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகும். அதை வந்து விஜயால் வந்து உடைக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அவங்களோட எதிர்பார்ப்புகள், அவங்களோட ப்ரையாரிட்டிஸ்வாங்க, அவர்களுடைய முன்னுரிமைகள் என்பது வேறு. நானே ஒரு சிறுபான்மையின சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தால் நான் திமுக காங்கிரஸுக்கு தான் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய ப்ரையாரிட்டி அதுதான் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா வெளிப்படையாக பிஜேபியோட போய் அதிமுகவோ இவ்வளோத்துக்கு பிறகும் சேரும்பொழுது நீங்கள் என்ன நாடு பூரா என்ன நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து சிறுபான்மையின மக்களுடைய அந்த எஸ்ஐஆரில் வந்து உத்தரப்பிரதேசத்தில், பெங்காலெல்லாம் வந்து எத்தனை முஸ்லீம்ன்ற காரணத்தாலேயே வந்து வாக்குகள் வந்து இன்றைக்கி பறிக்கப்படுது. அவசரமாக தற்காலில் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை நாம் பார்க்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் அடையாளன்றான். அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆதாரம் ஏற்றுக்க மாட்டேன்,
உங்களுக்கு ஓட்டர் ஐடியை ஏற்றுக்க மாட்டேன், பேன் கார்டை ஏற்றுக்க மாட்டேன், டிரைவிங் லைசன்ஸை ஏற்றுக்க மாட்டேன்னும் போது எப்படி உங்களுக்கு வந்து அவங்களும் நம்ம சகோதரர்கள் தானே. அப்போ அவங்களுடைய ப்ரையாரிட்டி என்பது வந்து எங்கே இருக்கும்? அவங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் ஊழல், குடும்ப அரசியல், வேலை வாய்ப்பு, விலைவாசி, சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் செகண்டரி. அவங்களுக்கு உடலுக்கும் உயிருக்குமான பாதுகாப்பு வேணும்னா சிறுபான்மையின மக்களை நம்ம அவங்க கோணத்துலேருந்து பார்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த வாக்குகளை, சிறுபான்மையின வாக்குகளை விஜயால் பெரிய அளவில் உடைக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. இளைஞர்கள் வாக்குகளை உடைக்கிறாரு, இந்துக்களே பிரிவினரோட வாக்குகளை உடைக்கிறாரு, பரம்பரை திமுக ஓட்ஸை உடைக்கிறாரு, பரம்பரை அண்ணா திமுக ஓட்டை கிடைக்கிற இடத்துல டேமேஜ் கண்டமேனிக்கு உடைக்கிறாரு. அவர் வந்து சகட்டு மேனிக்கு விளாசுறாரு. பட் சிறுபான்மையின வாக்குகள் விஷயத்தில் அவரால் பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு எனக்கு தோணுது. சார் காரணம் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா 2021 தேர்தலையே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும்போதே அதிமுக கூட்டணி 70+ வந்துருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறையா இடங்கள்ல ஏன் காங்கிரஸை சேர்ந்தவங்களே பேசினாங்க, திமுக சேர்ந்தவங்களே பேசினாங்க. ஒரு 50 எம்எல்ஏக்களே பார்த்தீங்கன்னா 5000 ஓட்டு ரீடிங்கில் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்படி ரொம்ப குறைவான ஒரு ஜெயிச்சவங்க இருக்கும் பட்சத்தில் இந்த தேர்தலில் இப்படி விஜய் ஒரு பக்கம் வரைய ஓட்டுகள் பெரிய இதை அதிமுக கூட்டணி சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாதான். ஏன்னா எடப்பாடி அவர்கள் ரொம்ப கிளீனாக வந்துட்டு இருக்காரு. 4 ஆண்டுகளும் ஆட்சி நடத்தினாரு, இப்போ 5 ஆண்டுகளும் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டாரு. இதற்கு பிறகு அவருடைய கேம் சரியாக போகும், இது வரைக்கும் சரியாக போச்சு, இதுக்கு சரியாக போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இருக்கும்ல. இல்லைங்க, நான் உங்கள் கேள்வியை புரிஞ்சுக்கிறேங்க. ரொம்ப முக்கியமான சில இஷ்யூஸை நீங்கள் கலப்புறீங்க. உங்கள் கேள்வியை நான் ஒதுக்கி தள்ள விரும்பலை, உங்கள் கேள்வியை நான் குறைச்சி மதிப்பிடல. நீங்கள் சொல்ல வரதை லிஸ்ட் அவுட் பண்ணோன்னா எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவரை அதிகாரத்துக்கு வரும்போது எல்லாரும் இந்த கவர்மெண்ட் தாங்காதுன்னு நினச்சாங்க, 4.5 வருஷத்தை ஓட்டினார். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் போன பிறகு எதிர்கட்சி ஆனோன்னா அதிமுக சுக்கலாக உடச்சி அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்கன்னாங்க. அவரை எதிர்த்து போனவங்க தான் இன்றைக்கி அவர் காலடியில் வந்து விழுந்திருக்காங்களே ஒழிய அவர் ஒன்றும் பின்வாங்கி போகல. கட்சி அதிமுகன்ற கட்சி வந்து எடப்பாடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் மைனஸ் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின வாக்குகள் வந்து அதிமுக விட்டு நிரந்தரமாக வெளியேறுது, பிஜேபி அவங்க கூட இருக்கிறதால. அதுலேயும் இவர் வந்து நடுப்புற பிஜேபியை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போய் சேர்ந்த உடனே அந்த நம்பகத்தன்மை கீழே போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் சிறுபான்மையின வாக்குகள் தனக்கு இல்லை என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார். அது இல்லாமல் தான் நம்ம அதை மேனேஜ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அவர் தெளிவாக இருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக இருக்கிறார். அவங்க பாலிடிக்ஸ் அது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக விசுவரூபம் எடுத்து நிற்கும். இன்றைக்கி வந்து ராட்சச பலத்தோடு இருக்குது. அவங்க திமுகவை எதிர்கொள்ளணும்னா அவங்களுக்கு இன்னொரு தேசிய கட்சி தேவைப்படுது. அவங்க பிஜேபியோட போகிறாங்க. அப்படி போகாமல் இருப்பது என்பது அது ஜெயலலிதா மாதிரியான ஒரு அசாத்தியமான ஆளுமை கொண்ட தலைவராக இருந்தால் வேணால் நிற்கலாமே ஒழிய, அதர்வைஸ் இன்னைக்கு இருக்க திமுகவை எதிர்ப்பதற்கு வந்து ஒரு பக்கம் ஜெயலலிதா, ஒரு பக்கம் திமுகவையும் இன்னொரு பக்கம் பிஜேபியும் எதிர்த்துட்டு அதிமுகவில் இருக்க முடியாது. 2024 உதாரணம். ஆக அவங்களோட நெருக்கடி வந்து அவங்க அங்கே போய் தான் ஆகணும், பிஜேபியோட தான் போய் ஆகணும். பட் இதில் இருக்க சிக்கல் என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து சிறுபான்மையின வாக்குகளை அவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க, ப்ளஸ் கீழே கிரவுண்டில் வந்து பணம் பெரிய அளவில் விளையாடும். அது எப்படி கூட்டணி கட்சிகள் வந்து விஜய் வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க, விஜய் வரல. இப்போ இருக்க கூட்டணியே போதுன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட கூட்டணி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தான் எனக்கு தோணுது. ராமதாஸ் கட்சி அன்புமணி கையில் தாங்க, மாம்பழம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் அதை மீறி ஒன்றும் எலெக்ஷன் கமிஷன் மோடி பேக்கெட்டில் இருக்குது. அதனால் வந்து அன்புமணியை மீறி ராமதாஸுக்கு மாம்பழத்தை கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஓபிஎஸ் தனி மனிதன், தனி மரம் தோப்பாகாது. மீதி இருக்கிறது தேமுதிக மட்டும்தான். அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. தேமுதிக எந்த பக்கம் போனாலும் அது ஒன்றும் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை 2 கூட்டணிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது பழைய தேமுதிக கிடையாது. ரெண்டாவது ஒரே நேரத்தில் நான் 2 பேரோடையும் பேசுகிறேன்னு சொல்லும்போது உங்களுடைய நம்பகத்தன்மை அதில் பாதாளத்துக்கு போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் கூட்டணிகள் வந்து கிளியராக டிவைஸ் ஆகிடு. இப்போ வந்து ஃபார்முலேட் ஆகிடுச்சுங்க. 4 முனை போட்டி தெளிவாக வந்துடுச்சு. 4 முனை போட்டியில் அட்வான்டேஜ், மேபி அ ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே அலையன்ஸ் தான் எனக்கு தோணுது. சார், அந்த முக்கியமான பாயிண்ட்டை சொன்னீங்க. சிறுபான்மை இருந்த பட்சத்தில் எடப்பாடி அந்த அதிமுக கூட்டணி, குறிப்பாக எடப்பாடியை சொல்லுவோமே, அவர் தன்னை பலப்படுத்திக்க நினைப்பாரா இல்லை எதிரணியை பலவீனப்படுத்திக்க நினைப்பாரா? இந்த ஒரு மாத காலம் தான் இருக்குது, என்னவா பயன்படுத்தினா அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும்? சார், சிறுபான்மையின வாக்குகள் தனக்கு வராது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். பிஜேபியோட நீங்கள் அலையன்ஸ் போன பிறகு மைனாரிட்டிஸ் ஓட்டு உங்களை விட்டு போயிடுச்சுன்றது யதார்த்தம். அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது உங்களையும் என்னையும் விட எடப்பாடிக்கு நல்லா தெரியும் சார். அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க சார். அவர் 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். மைனாரிட்டிஸ் ஓட்டு அவர்கிட்ட இல்லைன்றது அவருக்கு உங்களையும் என்னையும் விட அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அவர் அந்த ரிஸ்க் எடுக்கிறார். அப்போ அதை வேறு விதத்தில் மேனேஜ் பண்ண முடியுமான்னு அவங்க பார்க்குறாங்க.
அது எப்படி போகும் நமக்கு தெரியாது. புரியுதுங்களா நான் சொல்கிறேன்? இப்போ அதையே பேசி பிரயோஜனம் கிடையாது. மைனாரிட்டிஸ் ஓட்டை திரும்ப அதிமுகவுக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்னு எடப்பாடி யோசிக்கவே இல்லை, யோசிக்கவும் மாட்டார், யோசிக்கவும் முடியாது. அது அர்த்தமற்ற யோசனை. ஆமாம், பிஜேபியோட நீ போயிட்டீங்கன்னா மைனாரிட்டிஸ் உன்னை விட்டு போயிட்டாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். அதை எப்படி மேக் அவுட் பண்ணணும், ஒவ்வொரு தொகுதியிலையும் அதை எப்படி மேக் அவுட் பண்ணணும், செக்மெண்ட் வைஸ் பார்க்கணும், நம்ம கான்ஸ்டிடுவன்சி வைஸ் பார்க்கணும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே அதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஓகே சார். அதே நேரத்தில் சீமானை பொறுத்தவரை அவருடைய அரசியல்ன்றது இப்போ திருச்சியில் எடுத்து மாநாடு போட போகிறாங்க, தன்னுடைய பலத்தை காட்ட போகிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 8%, 10% கூட வச்சாலுமே பேலன்ஸ் எப்படி 90%. 3 கட்சிகள் இருக்குது. ஒரு பக்கம் திமுக, அதிமுக, தாவேகா. 90% தான் வாக்குகள். இதில் இப்போ 30லேருந்து 31, 32 எடுத்தாலே அவங்களுக்கு வந்து ஆட்சியில் அமர்றதுக்கான வாய்ப்பு வந்துடுதுன்னா, இந்த இடத்துல அந்த குரூஷியலாக சொல்லும்போது அந்த 2%, 3% தான் இங்கே மேஜராக ரோல் பண்ண போதா? நம்ம சொல்லும்போது தொங்கு சட்டமன்றத்துக்கு வழிவகுக்க போகிறதே இந்த 2-3% தானா? தெரியலங்க. இது வந்து 4 கார்னர் ஃபைட் அட்வான்டேஜ், ஐதர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே ஆர் அசம்பிளி ஆர் ஹங் அசம்பிளி. அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு குறைவு. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். சீமான் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க 8%ன்றது 10% ஆகலாம். அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. நீ ஜெயிக்க முடியாது. 28லேருந்து 30% வாங்கினா எம்எல்ஏ ஆக முடியும். ஆமாம். சீமான் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்பது, நீங்கள் வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படை அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம் கூட்டணி. மோடி 38 கூட்டணியை வச்சு தான் கட்சியை வச்சு தான் அவர் மோடிஜியை பிரைம் மினிஸ்டராக இருக்கார். 3 தேர்தலில் ஜெயிச்சார். ராகுல் காந்தி, ஸ்டாலின், எடப்பாடி, சந்திரபாபு நாயுடு, மம்தா பானர்ஜி எல்லாருமே. நீங்கள் யூசி ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்ன்றதே வந்து கொலிஷன் அதாவது வந்து கொலிஷன் பாலிட்டிக்ஸ் தான். தனியாக யாருமே ஜெயிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த அடிப்படை புரிதல் சீமானுக்கு இல்லை என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அவர் கனவுலகத்தில் இருக்கார். நீங்கள் அதுக்கு திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போயிடலாம், காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கி வீரமணி அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு திமுகவில் கொடுத்தா கூட அவர் வாங்க மாட்டார். ஏன்னா அந்த அரசியல் அவர்களுடைய அரசியல் அல்ல. பெரியார் ஏங்க வந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு போல? அவர் சொன்னார்ல, கண்ணீர் துளிகள்னார்ல, எவன் காலியோ போய் நான் விழணும்னார்ல, நக்கி பழைப்பவர்கள்னார்ல. அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அதை சொன்ன முறை தான் தவறு இல்லையா? அவர் ரொம்ப துல்லியமாக பெரியார் புரிஞ்சுக்கிட்டார்ல அந்த காலத்திலேயே. உங்களுக்கு வந்து இந்த வாக்கு வங்கி அரசியல் எனக்கு வேணான்ட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், போனால் நான் கூட்டணி போகணும். ஆமாம். ஏன் திமுகன்ற கட்சி வருது, கான்செப்ட் வருது? நீ அரசியலுக்கு போயிட்டேன்னா தனியாக நிற்க முடியாது. இந்த அடிப்படை புரிதலே சீமானுக்கு இல்லைன்றதான் துரதிருஷ்டவசமானது. எனவே அது அவருடைய பாலிடிக்ஸ். எத்தனை தேர்தல் நின்னாலும் ஜெயிக்க முடியாதுங்க. விஜய் சொன்னது போல ஸ்பாயில்டு கட்சி அவர் வந்து உடைக்க தான் வராரு ஓட்டுகளை ஒரு பக்கம். அதாவதுங்க, நான் அப்படி கொச்சப்படுத்த விரும்பலைங்க. சீமானே ஆகட்டும், விஜய் ஆகட்டும், யாரையும் கொச்சப்படுத்த விரும்பலை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை தேர்தல் நின்றீங்கனாலும் நீங்கள் 8லேருந்து 10%, அதிகபட்சம் 12%, அதுக்கு மேலே ஒன்றுமே வாங்க முடியாது. நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. 234 தொகுதியிலையும் 10-12% கூட, ஏன் சில தொகுதியில் நீங்கள் 20% கூட வாங்கலாம், ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். 30% கிராஸ் பண்ணணும். நீ அட்லீஸ்ட் 28 கிராஸ் பண்ணணும். எங்கேருந்து கிராஸ் பண்ணுவேன்? நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ நேரம். நீங்கள் தேர்தல் அரசியல் என்பதே காம்ப்ரமைஸ் தாங்க. தேர்தல் அரசியல் என்பதே சமரசம் தான். அதனால தானே பெரியார் வரமாட்டேன்ட்டாரு. அவர் நினச்சது சிஎம் ஆயிருக்க முடியாதா? நான் கேட்குறேன். அவருக்கு இருந்த செல்வாக்கு இல்லையா? அது அவங்க அதனால தானே வந்து அந்த இயக்கம், தாய் கழகம் வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஒரு சமுதாய இயக்கமாக இருக்கு. நீங்கள் கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க. நீங்கள் ராஜ்யசபாவுக்கு கி வீரமணி அனுப்ப முடியாதா? திமுக நினச்சி அனுப்ப முடியாதா? இல்லை திராவிட கழகத்துலேருந்து ஒரு உறுப்பினரை எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வரும்போது அவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். திமுக நினச்சா உறுதிப்படுத்த முடியும். ஆமாம். இவங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அரசியல் அது அல்ல. பெரியார் நினச்சி தான் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம்ல. அப்போ அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளோடு தான் ஆடணும். கரெக்ட். நான் கிரிக்கெட்டுக்கு போயிட்டு நான் பேடை கட்டிக்க மாட்டேன், க்ளவுஸ் போட்டுக்க மாட்டேன், பேட்டை எடுத்து சுழட்டு வரேன்னா அந்த கதை தான் இது. ஆகவே இந்த வாக்கு வங்கி அரசியலில் இருந்து கொண்டு தனித்து களம் காண்போம் என்பது வந்து விடலுக்கு இறைத்த நீர். அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே சார், என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை வந்து பதில் தந்துக்கிறோம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.